சென்னையில் சிறுவனை நாய் கடித்த விவகாரத்தில் நாய் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கொளத்தூரில் சிறுவனை ராட்வெய்லர் நாய் கடித்த விவகாரத்தில் நாயின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகும். நாய் உரிமையாளரான ஜான் பெட்ரிக் என்பவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் காயமடைந்த சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாய் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. சென்னை கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் சிறுவனை ராட்வீலர் நாய் கடித்த சம்பவம் நேற்று நிகழ்ந்திருந்தது. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. காயமடைந்த சிறுவன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு காது, மூக்கு, கன்னம், தலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக சிறுவனுடைய தந்தை புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் நாயின் உரிமையாளர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கை தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அந்த நாய் உரிமையாளரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இதே போல நுங்கம்பாக்கத்தில் ராட்வெய்லர் நாய் கடித்து சிறுமி காயமடைந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தது. தொடர்ந்து இதுபோல சம்பவங்கள் சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்கனவே நாய் வளர்ப்பு தொடர்பான உரிமத்தை மாநகராட்சியிடம் பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அனுமதி இல்லாமல் இது போன்ற ராட்வெய்லர் நாய் வளர்க்கப்பட்டால் அதனை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த சிறுவனுடைய பெற்றோர் முன்வைக்கிறார்கள். சுப்பிரமணி, இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அவங்க மேல உரிமையாளர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே இதே போல நுங்கம்பாக்கத்தில் சிறுமி ஒருவரை நாய் கடித்திருந்தது. அந்த சம்பவத்திலும் நாயின் உரிமையாளர் மற்றும் அந்த குடும்பத்தினுடைய அவருடைய மகன் மற்றும் மனைவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அதாவது அவருடைய வீட்டில் மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டி 24 மணி நேரத்தில் அந்த ராட்வெய்லர் நாயை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மாநகராட்சி அதிகாரிகள் பிறப்பித்தார்கள். அதன்படி அந்த நாய் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. இதே போல பிற பகுதிகளிலும், சென்னையின் பிற பகுதிகளிலும் சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் மீதும் நாய் கடிக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. எனவே அதிகாரிகள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுப்பிரமணி.